ஜட்டி வாங்கித்தான்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கறான். அப்ப அப்பா சொல்றாரு, நான் வேலை முடிச்சு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பையனை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து போறாரு. அப்படி போகும்போது அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்க புலி ஜட்டி போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே இவரு வீட்டு விஷயம் எப்படி வெளியில தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவரோட பையன் வந்து அங்க போற ஒவ்வொருத்தவங்கள்ட்ட என்னோட அப்பா வந்து புலி ஜட்டி போட்டிருக்காருன்னு சொல்லிக்கிருக்கான். உடனே அப்பா அந்த பையனை தூக்கிட்டு வந்து ஒரு ஓரமா வச்சு சொல்றாரு, எதுக்காகடா நான் ஜட்டி போட்டிருக்க விஷயத்த வெளியில எல்லாம் சொல்லி என்னோட மானத்தை வாங்குற, உனக்கு என்ன ஜட்டி வாங்கி தரணும் அவ்வளவு தானே, வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பையனை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களும் ஒவ்வொரு ஜட்டியா எடுத்து காட்டுறாங்க. அதுல ஒரு பொம்மை ஜட்டியை எடுத்து அப்பா சொல்றாரு, இதோ பாரு பொம்மை ஜட்டி, இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், உனக்கு மட்டும் புலி ஜட்டி, எனக்கு எலி ஜட்டியா, எனக்கும் புலி ஜட்டி வேணும்னு சொல்றான். இதை கேட்டு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பையன் கேட்ட மாதிரி ஒரு சின்ன புலி ஜட்டி எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து இந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஜட்டிக்கு பணத்தை கொடுக்கும்போது அங்க இருக்க ஒரு வயசானவர் சொல்றாரு, இங்க ஜான ஜட்டி, பூனை ஜட்டி, எலி ஜட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், எல்லா ஜட்டியும் இருக்கு, நீங்க என்ன ஜட்டி போடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த வயசானவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தா இந்த பையனோட அப்பாவோட அப்பா வந்திருக்காரு. அப்ப அந்த வயசானவர் அந்த குட்டி பையன் கிட்ட கேட்கிறாரு, அப்பாவும் பிள்ளையும் எங்கடா போனீங்கன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், நாங்க ஜட்டி வாங்க போனோம், இதோ பாருங்க புலி ஜட்டின்னு சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான், நானும் அப்பாவும் புலி ஜட்டி வச்சிருக்கோம், நீங்க என்ன ஜட்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட வேஷ்டியை தூக்குறான்.